பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். ஒரு சரோவரம் அருகில் இருந்து கொண்டு யக்ஷன் பலவிதமான கேள்விகளை கேட்க அதை தர்மராஜன் அனுபவ ரீதியிலாகவும் சாஸ்திர ரீதியிலாகவும் அந்த கேள்விகளை எதிர்கொள்கிறான். இதை கேட்கும் அல்லது மகாபாரதம் படிக்கும் ஒவ்வொருவருக்கும் மிக பெரிய தெளிவு கிடைக்கும். நாம் வாழும் காலங்களில் நமக்கு என்ன சந்தேகங்கள் உண்டோ அது அத்தனையும் யக்ஷன் மூலமாக கேள்விகளாக கேட்கப்படுகிறது. அதற்கு தர்மராஜன் அளித்த பதில் அவனை மிகப்பெரிய ஞானியாக காட்டுகிறது. பலவிதமான கேள்விகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த கேள்விகள் மீண்டும் தொடர்கின்றன. இப்போ நேத்து பார்த்தோம், மோகம் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது தவறாக புரிந்து கொள்ளுதல். இப்போ வேதம் சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கிறோம், அதற்கு சரியான அர்த்தம் எது அப்படின்னா குரு மூலமாக நாம் அறிய வேண்டும். சரி, ஒரு சிலர் என்ன பண்றாங்கோ, வேதம் படிக்கிறாங்கோ, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா அவர்களது அறிவுக்கு எது சரி என்று படுகிறதோ இதுவே தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாகவே ஒரு கற்பனையாக அதை நம்பி விடுவது. அது மட்டுமல்லாமல் இதையத்தான் விபரீத ஞானம், உண்மையான அறிவு இல்லாம நான் நினைத்ததே சரி என்று நினைக்கிறது. இதனால நமக்கு அந்த ஜீவனத்தில் அறிய வேண்டிய உண்மையான விஷயங்களை அறிய முடியாமலே போகிறது. அவர்களை தர்மம் அறியாதவர்கள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆனா இது எல்லாம் நடந்தும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதுதான் மோகம். நான் சகல சாஸ்திரத்தையும் படித்து விட்டேன் அப்படின்னா இவருக்கு எவ்வளவு தெரியுமோ அந்த அளவுக்கு அந்த அர்த்தமே உண்மை என்று நம்பி திரிபவர்களைத்தான் இந்த இடத்தில் மோகிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு தர்மராஜன் சொல்றார். அடுத்து மானம். மானம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படின்னா என்னை பற்றி பெருமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ முதல்ல தான் யார் என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எந்த அழிவுக்கு அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, எவ்வளவு தெரியும் எவ்வளவு தெரியாது என்று அந்த செல்ஃப் எவால்வியேஷன் ஒன்று இருக்கு. கூடுமானவரை நம்மை நாமே தினசரி பரிசோதித்து கொள்ள வேண்டும். நான் எந்த மட்டத்தில் உயர்ந்திருக்கிறேன், எந்த விஷயத்தை எல்லாம் அறிந்திருக்கிறேன், அதிலும் அது முழுமையாக அறிந்திருக்கிறேனா, இதெல்லாம் மற்றவா நம்மளை சொல்றதை விட நாம் நம்மை பற்றி நிறைய சிந்திச்சு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சரி, ஏன்னா நம்மை மிகப்பெரிய ஒரு மேடையில் அழைத்து, சரி மிகப்பெரிய அதை பாருங்க சன்மானம், அவர்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதற்கு தகுந்த அளவுக்கு மரியாதை செய்வதை சன்மானம் என்கிறோம். ஆனால் தனக்கு நிறைய தெரிவது போல் வெளியில் காட்டிக்கொண்டு இருப்பவர்கள், அப்போ அந்த சன்மானமே கொடுத்தாலும் அவரவர்கள் மனதிற்கு தெரியும் நான் இதற்கு யோக்கியத்தை ஆனவனா இல்லையா, நான் நல்லவனா, நமக்கு தெரிந்தது எவ்வளவு, நமக்கு திட்டினாலும் தெரியும் பாராட்டினாலும் தெரியும், நம் மனசாட்சி நம்மை காட்டி கொடுத்து விடும். ஆனால் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் தன்னை பற்றி அறியாது தனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை விட அதிகமான ஒரு மரியாதையை ஒருவன் மேடையில் பெற்றுக்கொண்டால் அவனுக்கு மானம் இல்லை என்று திட்டுகின்றனர். ஏன்னா
எவ்வளவோ கஷ்டப்பட்டு அறிந்து படித்து ஞானத்தை வரவழைத்து பெற வேண்டிய ஒரு விஷயத்தை குறுக்கு வழியில் ஒருவன் பெற முடியுமே, ஆனால் அவன் மானத்தை இழந்தவன் என்று அர்த்தம். ரொம்ப தீர்க்கமாக கூர்மையாக தயவு செய்து கவனியுங்கள் பக்தர்களே. சரி, அடுத்து ஆலஸ்யா அப்படின்னா என்ன? ஆலஸ்யம் அப்படின்னா என்னன்னா, இங்கிலீஷில் சொன்னால் லேசினஸ் அப்படின்னு சொல்லுவோம், சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லுவோம். காலையில் எழுந்திரி அப்படின்னா, சார் எந்திரிச்சு என்ன சார் பண்ணணும் சொல்லுங்கள், இன்றைக்கி லீவ். நேற்றெல்லாம் எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா தூங்குறதுக்கு? நாம் ஏதாவது ஒன்று சொன்னால் அதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை வைத்து கொண்டு தெரிவது. கண்ணா சுவாமி பூஜை செய்யலாமே சார், பூஜை செஞ்சு என்ன சார் ஆகிறது? நீங்கள் எதை கேட்டாலும், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும், ஏன்பா சாப்பிட்ற? அது எப்படி சார் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? அது ஒன்றில் மட்டும் கன்வின்ஸ்ட். ஆனால் இறை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அதெல்லாம் ஏன் செய்யணும் சார், ஏன் எந்திரிக்கணும்? இப்படி வெறுமனே கேள்வி கேட்டால் தன்னை புத்திசாலி. காரணம் என்னன்னா, அவன் மனதில் உள்ளே இருப்பது வெட்ட வெளிச்சமான ஒன்றே ஒன்று, சோம்பேறித்தனம். எந்த தர்மத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்வதில்லை. சரி, எழுந்திருக்கிறது மட்டுமல்ல, ஸ்நானம், அதுக்கடுத்து தியானம், அதுக்கடுத்து ஒரு பூஜை. அது கூட சிலர் என்ன பண்ணுவாங்கோ, அவங்க எப்போ எந்திரிக்கிறாங்களோ அப்போ ஸ்நானம் செய்து அப்போ பூஜை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் அதை அனுமதிப்பதே இல்லை பக்தர்களே. காலத்தில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த காலத்தில் இதை செய்ய வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறது. நான் மத்தியானம் 2 மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்படின்னா 2 மணிக்கு சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பூஜை செஞ்சால் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஆனால் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான நியமங்கள் இருக்கு, அதுபடி செய்தால். ஆனால் என்ன செய்யறது, இவங்களாக ஒரு தர்மத்தை அறிந்து கொண்டு அதை தனக்கு ஏற்றவாறு வளைத்து கொண்டு எதுவுமே செய்யறதுக்கு திராணி இல்லாமல் சோம்பேறித்தனத்தை மட்டும் மனதில் வைத்து கொண்டு அதற்கு ஏதாவது காரணங்களை யார் ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆலஸ்யம் மிகுந்தவர்கள், சோம்பேறித்தனம் மிகுந்தவர்கள், அதை மறைப்பதற்காக ஏதோ காரணங்களை பிதற்றி கொண்டு இருப்பவர்கள் என்று கண்டிக்கிறது மகாபாரதம். சரி, அடுத்த கேள்வி, சோகம். சோகம்னா என்ன? நாம் நினச்சிட்டு இருக்கிற சோகம்னா அது ஒரு விதமாக இருக்கும். ஆனால் சோகம் அப்படின்னா அஜ்ஞானம் அப்படின்னு சொல்கிறார் சாஸ்திரத்தில். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோகம் அப்படின்னா அஜ்ஞானம் அப்படின்னா சரியான புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு குழந்தை சரி சிறிய வயது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் இறந்து விட்டது, சரி ரைட், அதற்காக தாய் கதறுகிறாள். சரி, அதற்கு பேர் என்ன தெரியுங்களா? துக்கம். அது யாருக்கும் இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சரி, ஆனால் அந்த குழந்தை இறந்து சில வருடங்கள் ஆன பின்னாலேயும் அதிலிருந்து வெளியே வராமல் அந்த தாய் இருக்கிறான்னா அதுக்கு பேர் சோகம். சோகம்னா என்ன அர்த்தம்னா, மனிதனுடைய வாழ்க்கை என்பது இறைவனால் நிர்ணயிக்கப்படுவது. அவர்களது என்ன சொல்றது, புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப அந்த வயது என்பது இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. இதில் நான் கண்டிப்பாக செய்ய முடிய வேண்டியது ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா இல்லை. ஆனால் அது துக்கம். ஆனால் அதையே நினைத்து கொண்டு ப்ரொலாங் தன்னுடைய வேலைகளையோ சாதனைகளையோ எதையும் செய்யாது பல வருடங்களாக அதை மனதில் வைத்துக்கொண்டு யார் ஒருவர் நீட்டித்து கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னா, பேச்சுக்கு பேச்சு என் குழந்தை மட்டும் இருந்திருந்தா அப்படின்னா அதுதான் இல்லையே, அந்த பாக்கியம் நமக்கு இல்லை, இருக்கட்டும், ஏதோ ஒரு விதிவசத்தால் அவர் இறந்துட்டார். சரி, முதல்ல இதைய பேசி பேசி உன்னுடைய சாதனையும் நீ குறைத்து கொண்டு இருக்கிறாய். இதிலிருந்து வெளியே வருவதற்கு உண்டான ஞானத்தை நீ பெறவில்லை என்றுதானே அர்த்தம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழியை போன்றது.
பிறப்பது மட்டுமே நமக்கு தெரியும். நாம் என்று இங்கிருந்து கிளம்ப போகிறோம் என்பதை யாராலும் யூகிக்க முடியாது. அதற்குள் சாதனை செய்ய வேண்டும். அப்ப என்னாச்சு அப்படின்னா, ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு மிக மிக முக்கியமானது. நீங்க இதுக்கு எவ்வளவு நாள் கொடுக்குறீங்களோ அவ்வளவு நாள் உங்க சாதனையை இழக்கிறீர்கள். இந்த ஞானம் எப்பொழுது தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி பலவிதமான மகாபாரத, ராமாயண, பாகவதாதி கிரந்தங்கள் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வருவது எது நிலையானது எது நிலையற்றது என்கின்ற அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம் சாதனையை இன்னும் மேலே மேலே போவதற்கு உண்டான வழிவகைக்கு உண்டான மாதிரி நம் மனதை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த ஞானம் யார் ஒருவருக்கு இல்லையோ அவர்கள் தங்களுடைய வாழ்வை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தை இருந்தது, அதனுடைய விதி அந்த மாதிரின்னா, அதை நினைத்து கொண்டே தன்னுடைய சாதனைகளையும் குறைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எச்சரிக்கிறது மகாபாரதம். அப்படி யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்களோ இதுதான் சோகம். அவ்வளவு. நிலையானது நிலையற்றது என்கின்ற அறிவு இல்லாமல் எதற்காக கவலைப்படக்கூடாதோ அதையே நினைத்து தன் வாழ்வை யார் ஒருவர் வீணடித்து கொண்டு இருக்கிறார்களோ அது சோகம். அதுதான் அஞ்ஞானம். அப்படின்னா போதிய அறிவு இல்லை, அறிவை வளர்த்து கொள்ளவும் விருப்பம் இல்லை. அப்படி அறிவை பற்றி யாராவது சொன்னாலும் அது சும்மன காதளவு கேட்பது, அவ்வளவுதான். அதை மனதில் இருத்தி கொண்டு அதில் 1% நம்மளுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த திறன் இல்லைன்னா அந்த சோகத்திலோ துக்கத்திலிருந்து வெளியே வர முடியாது. தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்களே, இதுதான் சோகம். கொஞ்சம் இது பிலாசபி மாதிரி தான் இருக்கும். இதற்கு பாருங்க, அந்த துக்கத்துக்கு துக்கம் பட வேண்டான்னு சொல்லலை, அந்த துக்கம் இருக்கிறது தான். அதெல்லாம் இழந்தது, அதெல்லாம் சோகம், அந்த அழுகை, மனபாரம், இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வந்து இது இறைவனுடைய விளையாட்டு, இது என்னால் ஆக வேண்டியது அப்படின்னு எதுவும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலையாமையை அறிந்து கொள்வதற்கு இந்த ஞானம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்று அறிவுறுத்துகிறது மகாபாரதம். சரி, அடுத்து பார்த்தோம்னா ஒரு 4 அற்புதமான கேள்விகள். ஸ்தைரியம் என்றால் என்ன, தைரியம் என்றால் என்ன, ஸ்நானம் என்றால் என்ன, தானம் என்றால் என்ன, இந்த 4 கேள்வி. இது தைரியம் தெரியும், ஸ்நானம் தெரியும், தானம் தெரியும். அது என்ன சார் ஸ்தைரியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றீங்க அப்படின்னா, ஸ்தைரியம்னா திருடமாக, உறுதியாக அப்படின்னு பொருள்படும். இப்போ இந்த கிரந்தங்களை படிக்கும் பொழுது நிறைய தர்மங்களை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. ரைட். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதில் சிறிது கூட அங்கும் இங்கும் பிறழாது ஸ்திரமாக அந்த தர்மத்தை யார் ஒருவர் பின்பற்றுகிறார்களோ அதற்கு பெயர் ஸ்தைரியம் என்று. ஸ்தைரியம்னா நான் கொண்ட அந்த வேலையை எந்த தடை வந்தாலும் அதை மீறி அதை செய்து முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. தைரியத்துக்கு கொஞ்சம் மேலே அது ஸ்திரம். ஸ்திரம்னா நிரந்தரமாக இவன் எப்பவுமே எப்படி அப்படின்னா ஒரு காரியத்தை இவன் எடுப்பதில்லை. சரி, எடுத்தால் அவன் முடிக்காமல் இருக்க மாட்டான். இந்த விஷயத்தை தர்ம ஆச்சரணையில் எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் கெட்டியாக பின்பற்ற முடிகிறதோ அவன் ஸ்தைரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் கூறுகிறது. ரைட் சார், தைரியம் அப்படின்னா என்ன? தைரியம்னா தீரன். தீரன்னா இப்போ புது வருஷம் இன்னைக்கு, ஆங்கில புத்தாண்டு இருந்தாலும் வாழ்த்துக்கள் எல்லாரும் கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லார் மனசுலையும் என்ன தெரியுங்களா, ஒரு புதுசு டைரி வேணும் இன்னைக்கு. சரி, எல்லார் மனசுலையும் என்ன இருக்குது தெரியுங்களா, இந்த வருஷத்தில் நான் இதையெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு ஓட்ஸ் அப்படின்னா கொள்கைகள், இதெல்லாம் நான் செய்வேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த உறுதித்தன்மையை எழுதுவாங்க ஃபஸ்ட்டு பேஜில். ஆனால்
ஒரே ஒரு மாதம் கழித்து அந்த டைரியை பார்த்தா அந்த ஒரு பேஜில் எழுதுனதாகத்தான் இருக்கும். நம்ம மனசில் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் என்கின்ற கற்பனைகள் இருக்கிறது, ரைட். ஆனால் அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோமா? அவ்வளோதான். யார் ஒருவர் தான் நினைத்த அந்த பிளான்னா இதெல்லாம் செஞ்சா நிச்சயமாக நாம் நன்றாக வரலாம் என்று எல்லாருக்கும் தெரியும், சரி. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது, நம் வழக்கத்தில் கொண்டு வருவது, அந்த பிளானை இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. நாம் மனதில் நினைத்ததை நினைத்தபடி அதை நம் வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தி அதை பழக்க வழக்கத்திற்கு கொண்டு வருவது. யாரால் அது முடிகிறதோ பாருங்க, அவர் தைரியமானவன். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்திரிய நிகிரகம் வேணும். இந்திரிய நிகிரகம் அப்படின்னா அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய மனது வேண்டும். இந்த மனது இந்திரியங்களை நிகிரகித்து, அதாவது கட்டுப்படுத்தி, நாம் செய்கின்ற அந்த பிளான், அதாவது முயற்சிகளை தடையிடாமல் கொண்டு செல்ல முடிந்து வெற்றி காண்கிறானோ அவன் தைரியமானவன். இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது பக்தர்களே, நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.